இஸ்லாமியர்களின் வக்ஃபு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காக சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த மசோதா தொடர்பாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியது. இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நிறைவடைந்த நிலையில் 15க்கு 11 என்ற வாக்குகள் கணக்கில், அந்த உறுப்பினர்களின் ஆதரவு கணக்கில் அந்த மசோதா தற்போது அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஒப்புதலை பெற்றிருக்கிறது. ஒப்புதலை பெற்ற அந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திருத்தங்களுடன் அந்த ஜேபிசி கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான குழு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இன்று ஒப்படைத்திருக்கிறது. இந்த அறிக்கையானது வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு விடப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் இந்த ஆய்வுக்குழு பல்வேறு கூட்டங்களை நடத்தியது. இதில் பங்கேற்ற எம்பிக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சூழ்நிலையில் திமுக, காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அந்த கூட்டுக்குழுவின் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இறுதியாக அவர்களது பரிந்துரைகள், கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இந்த கருத்துக்கள் மூலமாக பெறப்பட்ட ஆதரவு மற்றும் எதிர்ப்பு வாக்குகளின் அடிப்படையில் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு இப்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுக்கு ஆதரவாக 15 வாக்குகளும் எதிர்ப்பாக 11 வாக்குகளும் உள்ளன என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் அறிவித்தார். இதையடுத்து திருத்தங்களுடன் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரிதி, வக்ஃபு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் ஜெகதாம்பிகா பால் குழுவினர் தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.